வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பிற்குரிய 3ஆம் இயலில் உள்ள இலக்கணமான தொகாநிலை தொடர்கள் பற்றி தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம பார்த்தது தொகைநிலை தொடர். இந்த வீடியோல தொகாநிலை தொடர் பார்க்க போறோம். தொகைநிலை தொடர்னா என்னன்னு பார்த்தோம்னா, இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபோ, வினை, பண்பு முதலியவற்றில் ஏதோ ஒரு உருபு மறைந்து வந்தால், தொக்கி வந்தால் தொகைநிலை தொடர்னு சொல்லி பார்த்தோம். அது 6 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொகாநிலை தொடர். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொகாநிலை தொடர்னா வேற ஒண்ணும் இல்ல, தொகைநிலை தொடர்ல இரண்டு உறுப்புகளுக்கு இடையில் மறைந்து வருவது தொகைநிலை தொடர். தொகாநிலை தொடர்கள்ல இரண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவதான் தொகாநிலை தொடர். சான்றாக காற்று வீசியது, குயில் கூவியது. காற்று வீசியது அப்படின்றதுல காற்று அப்படின்றது எழுவாய், வீசியது அப்படின்றது பயனிலை. பயனிலைனா உங்களுக்கு வினை சொல் அப்படின்றத பயனிலை அப்படின்னு சொல்லி தெரியும். காற்று எனும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று பொருளை உணர்த்துகிறது. இதுல எந்தவித பொருளும் மறைந்து வரல. அதே போலதான் இரண்டாவது தொடர்ல உள்ள குயில் கூவியது அப்படின்றதுல எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகின்றது. அவ்வளவுதாமா. ஒரு தொடர்ல இரண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வருவது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். முதலாவதாக எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர் ஆகும். இப்ப சான்றா, இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா. இனியன் கவிஞர், இனியன்றது பெயர், இதை தொடர்ந்து பெயர் வந்திருக்கு. காவிரி பாய்ந்ததுல காவிரி பெயர், இதை தொடர்ந்து பாய்ந்ததுன்றது வினை வந்திருக்கு. பேருந்து வருமா, பேருந்து பெயர், வருமா அப்படின்றது வினா வந்திருக்கு. இது எழுவாய் தொடர். அடுத்தது விழித்தொடர். விழித்தொடர்னாலே அழைக்கிறதா விழித்தொடர். அது நண்பர்களையோ யாரையோ ஒருத்தவங்களை தூரத்துல உள்ளவங்க நம்ம அழைக்கிறதா விழித்தல். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். வினைனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செயல். சான்றாக நண்பா எழுது. நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. எழுது அப்படின்றது வினைச்சொல், அதுதான் விழித்தொடர். அடுத்து நம்ம பார்க்க போறது வினைமுற்று தொடர். வினைமுற்றுனா ஒரு செயல் முற்று பெறுவதான் வினைமுற்று தொடர். ஒரு தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயர்களை கொண்டு முடியும். அறுவகை பெயர்கள்லாம் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சான்ற பாடினாள் கண்ணகி. பாடினாள் ஒரு செயல் முற்று பெற்றுச்சு. பாடினாள் என்னும் வினைமுற்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அதனால் இது வினைமுற்று தொடர். அடுத்து பெயரச்ச தொடர். பெயரச்சம், எச்சம்னாலே மிச்சம். இப்ப நம்ம சாப்பிட்டு மிச்சம், அது முழுமை பெறாமல் இருக்கு. அதே மாதிரிதான் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச சொல். இப்ப கேட்ட பாடல், இதுல கேட்ட அப்படின்றது ஒரு வினை, அது முற்று பெறாம. இப்ப கேட்டான்னா முடிஞ்சிரு, கேட்ட அப்படி இப்படி. நீ பெரும்பாலும் பெயரச்சம் ஆல முடிஞ்சா பெயர கேட்ட, டாவ பிரிச்சா இட்டு பிளஸ் ஆ. கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அதனால இது பெயரச்ச தொடர். இப்ப வினையச்ச தொடர்னா முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். இப்ப முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரச்ச தொடர், வினை சொல்லை கொண்டு முடிந்தால் வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர். பாடி வினையச்ச பெரும்பாலும் ஈல தான் முடியும். பாடி இட்டு பிளஸ் சி. பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் என. கட்டுரையை படித்தால் இதுல ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்திருக்கு. அன்பால் கட்டினார், இதுல ஆள் என்று 3ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அறிஞருக்கு பொன்னாடை, இப்ப இதுல கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக. அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர் இடைச்சொல் தொடர் எனப்படும். சான்றாக மற்றொன்று, மற்று பிளஸ் ஒன்று. மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரையோ வினையோ தொடர்ந்து உரிச்சொல் தொடர் ஆகும். அதாவது உரிச்சொல்னாலே சிறப்பு காரணமாக பயன்படுத்துவதா உரிச்சொல் தொடர். சால சிறந்தது, இதுல சால என்னும் உரிச்சொல் அதனை தொடர்ந்து சிறந்த என்னும் சொல் நின்று மிகச் சிறந்தது என்றும் பொருளை தருகிறது. அடுக்கு தொடர். ஒரு சொல் 2 அல்லது 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஆகும். இப்ப சான்றா எடுத்தோம்னா வருக வருக, ஒரே சொல் ஓகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. அதாவது அது ஓகையின் காரணமாக வரும், அச்சத்தின் காரணமாக வரும். இதுதான் அடுக்கு தொடர். இப்ப நம்ம தொகாநிலை தொடர்கள்னா என்ன பார்த்தோம்,
இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வராமல், அதாவது உருபோ வினையோ எதுவும் மறைந்து வராமல் வருந்தா அது தொகாநிலை தொடர். அது எத்தனை வகைப்படும் பார்த்தோம்? 9 வகைப்படும் பார்த்தோம். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைத்தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொகாநிலை தொடர்கள்னா என்ன, அதனுடைய வகைகள் என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த பாடம் சம்பந்தப்பட்ட சந்தேகம் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்லாம் கேட்கலாம் நண்பர்களே. நன்றி.